ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம். பாரதி கண்ணம்மா இன்றைக்கி எபிசோடுக்கான சின்ன ரிவ்யூ பார்க்கலாம். சௌந்தர்யா வேணுவோட ஃப்ரெண்ட் விக்ரம் ஆரம்பித்த ஹாஸ்பிட்டலோட இனாக்ரேஷன் ஃபங்க்ஷன் நடந்துகிட்ருக்கு. விக்ரம் மக்களுக்காக இந்த ஹாஸ்பிட்டல் ஆரம்பிச்சிருக்கோம், அவங்களுக்கு என்னென்ன ஃபெசிலிட்டிஸ்லாம் கிடைக்க போகுது அப்படின்றதுக்கான எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்குறாரு. விக்ரம் இப்போது சௌந்தர்யா வேணு ரெண்டு பேரையும் ஹாஸ்பிட்டலில் இனாக்ரேட் பண்ணி வைக்கிறதுக்காக கூப்பிடுறாரு. ஸ்டாஃப்ஸ் கிட்டக்க ரிமோட் எங்கே அப்படின்னு கேட்குறாரு. ஆனால் அங்கே ஸ்டாஃப்ஸ் எல்லாருமே ரிமோட் எங்கன்னு தெரியலையே அப்படின்னு யோசிக்கிறாங்க. ஏவோ மேடம்கிட்ட தான் இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. யார் அந்த ஏவோ அப்படின்னு எல்லாரும் பார்த்துட்ருக்குறாங்க. அப்போ கரெக்டாக அங்கே கண்ணம்மா வராங்க கையில் ரிமோட்டோட. ரிமோட் எங்கேயும் மிஸ் ஆகிடக்கூடாதுன்னு எடுத்து வச்சேன் சார் அப்படின்னு விக்ரம்கிட்ட சொல்கிறாரு. நீங்கள் ரெஸ்பான்சிபிளாக தான் நடந்துட்டீங்க, உங்கள் மேலே எந்த தப்பும் இல்லை அப்படின்னு விக்ரம் சொல்கிறாரு. சௌந்தர்யா வேணு ரெண்டு பேருமே அங்கே கண்ணம்மா இருக்கிறத பார்த்த உடனே ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. ஆனால் பாரதி மனசில் நினைக்கிறாரு, நான் சீஃப் சர்ஜனாக ஜாயின் பண்ணியிருக்கிற இந்த ஹாஸ்பிட்டலில் ஏவோ இந்த கண்ணம்மாவா அப்படின்னு நினச்சி கோபப்படுறாரு. சௌந்தர்யா இப்போது அந்த ஹாஸ்பிட்டலில் இனாக்ரேட் பண்ணி வைக்கிறாங்க. சௌந்தர்யா வேணு ரெண்டு பேருமே இப்போ ரொம்ப சந்தோஷமாக பேசிகிட்டு இருக்கிறாங்க. விக்ரம் நம்மளை கூப்பிட்டு இனாக்ரேட் பண்ண வைப்பான், நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லைங்க அப்படின்னு வேணுட்ட சொல்கிறாங்க சௌந்தர்யா. விக்ரம் நம்ம மேலே ரொம்ப பாசமாக இருக்கிறான், காலேஜ் படிக்கும்போது எந்த அளவு அன்பாக இருந்தானோ அதே அளவு தான் இப்போவும் இருக்கிறான் அப்படின்னு சொல்கிறாரு வேணு. பாரதி இப்போ அவங்க வராரு. செய்கிறதெல்லாம் செஞ்சுட்டு ரொம்ப சந்தோஷமாக சிரித்து பேசிகிட்டு இருக்கிறீங்களா அப்படின்னு கோபப்படுறாரு. நாங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு சௌந்தர்யா கேட்குறாங்க. செய்கிறதெல்லாம் செஞ்சுட்டு எதுவும் தெரியாத மாதிரி பேசுகிறீங்க பார்த்தீங்களா, இப்போ தான் எனக்கு உங்கள் மேலே ரொம்ப கோபம் வருது அப்படின்னு சொல்கிறாரு பாரதி. இந்த ஹாஸ்பிட்டலில் கண்ணம்மா எப்படி ஏவோவாக ஜாயின் பண்ணுனா அப்படின்னு கேட்குறாரு பாரதி. அவளுக்கு இந்த ஃபீல்டை பற்றி என்ன தெரியும் அப்படின்னு கேட்குறாரு. ஹாஸ்பிட்டலுக்கு தேவையான எக்யூப்மெண்ட்ஸ்லாம் எங்கே வாங்கணும்னு தெரியுமா? சரி அதெல்லாம் விடுங்க, அட்லீஸ்ட் ஒரு சிரிஞ்சோட ரேட் என்னென்னாது அவளுக்கு தெரியுமா அப்படின்னு கேட்குறாரு. நீங்கள் ரெண்டு பேரும் தானே விக்ரம் அங்கிள்கிட்ட அவளை ரெக்கமெண்ட் பண்ணி சேர்த்து விட்டுருப்பீங்க அப்படின்னு சொல்கிறாரு. சௌந்தர்யா வேணு ரெண்டு பேரும் சொல்கிறாங்க, இங்கே கண்ணம்மா வேலை பார்க்குறா அப்படின்ற விஷயமே அவள் ரிமோட் கொண்டு வரும்போது தான்ப்பா எங்களுக்கே தெரியும் அப்படின்னு சொல்கிறாங்க. அவள் இங்கே வேலைக்கு சேர்ந்ததுக்கும் எங்களுக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது அப்படின்னு சொல்லிடுறாங்க. அவள் இங்கே வேலை பார்த்துட்டு போட்டோம், ஆனால் நான் அவள் இருக்கிற இடத்துல ஒரு நிமிஷம் கூட இருக்க மாட்டேன், நான் அந்த வேலையை விட்டு போகிறேன் அப்படின்னு சொல்கிறாரு பாரதி. இப்படி விக்ரமை நம்ப வச்சு அவன் முதுகில் குத்தாத பாரதி அப்படின்னு சொல்கிறாங்க சௌந்தர்யா. நீங்கள் எல்லாரும் சேர்ந்து தான் என்னோட முதுகில் குத்துறீங்க அப்படின்னு பாரதி கோபப்படுறாரு. கரெக்டாக விக்ரம் வராரு, அவர் கூட ஹெல்த் மினிஸ்டரும் வராரு. ஹெல்த் மினிஸ்டர் சௌந்தர்யாட்டையும் வேணுட்டையும் சொல்கிறாரு, விக்ரம் உங்களுக்கு மட்டும் ஃப்ரெண்டு கிடையாது, எனக்கும் ஃப்ரெண்டு தான் அப்படின்னு சொல்கிறாரு. பாரதிட்ட சொல்கிறாரு, உங்களுக்கு ரீசெண்டாக ஒரு அவார்டு கிடச்சிதே, அதுக்கு உங்களை ரெக்கமெண்ட் பண்ணதே நான் தான் அப்படின்னு சொல்கிறாரு. வேறு ஒருத்தருக்கு அந்த அவார்டு கிடைக்கிறதா இருந்துச்சு, ஆனால் உங்களை பற்றி என்னோடய ஃப்ரெண்டு மூலயமா கேள்விப்பட்டேன் அப்படின்னு சொல்கிறார் அந்த ஹெல்த் மினிஸ்டர். சத்தமே இல்லாமல் நல்லது செய்கிறவங்களுக்கு அந்த அவார்டை கொடுக்காம விளம்பரத்துக்காக செய்கிறவங்களுக்கு கொடுக்கக்கூடாது அப்படின்னு மேலிடத்தில் நான் தான் பேசினேன் அப்படின்னு சொல்கிறாரு. பாரதி ரொம்ப நன்றி ஐயா அப்படின்னு தேங்க் பண்ணுறாரு அந்த மினிஸ்டருக்கு. இனிமேல் நான் ரெகுலராக பார்க்குற ஹாஸ்பிட்டலில் விட்டுட்டு இனிமேல் மந்த்லி செக்கப் கூட நான் இங்கே தான் வரப்போகிறேன் அப்படின்னு சொல்கிறார் அந்த மினிஸ்டர். நீங்கள் தான் என்னை கவனிச்சுக்கணும் பாரதி அப்படின்னு சொல்கிறார் அந்த மினிஸ்டர். பாரதி எதுவும் பேசாமல் யோசிச்சுட்டே நிற்கிறாரு. என்னாச்சு, நான் வரது உங்களுக்கு பிடிக்கல டாக்டர் அப்படின்னு கேட்குறாரு அவர். பாரதி அவர்கிட்ட நான் இந்த ஹாஸ்பிட்டலில் இனிமேல் வேலை பார்க்க மாட்டேன்னு சொல்லிடுவானோ அப்படின்னு நினச்சிட்டு சௌந்தர்யா பயந்து போய் பார்த்துட்ருக்குறாங்க. ஆனால் பாரதி அந்த மினிஸ்டர்கிட்ட சொல்கிறாரு, நான் இந்த ஹாஸ்பிட்டலில் தான் இருப்பேன், நீங்கள் கண்டிப்பாக வாங்க ஐயா, நான் உங்களை பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. சௌந்தர்யா வேணுட்ட சொல்கிறாங்க, எங்கேருந்து தான் இந்த ஆண்டவன் இந்த மினிஸ்டர் அனுப்பி வச்சாரோ, பிரச்சனை பண்ணிருந்த பாரதி அப்படியே அமைதியாயிட்டான் அப்படின்னு சொல்கிறாங்க. ஹாஸ்பிட்டல்லேருந்து பாரதியை போக விடாமல் அந்த மினிஸ்டர் லாக் பண்ணிட்டார், இப்போ தான் எனக்கு நிம்மதியாக இருக்குது அப்படின்னு சந்தோஷமாக சொல்கிறாங்க. அதோட இந்த எபிசோட் முடியுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. அடுத்தடுத்த சீரியல் அப்டேட்ஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.